வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது மகாபாரதம் என்ற ஒப்பற்ற ஒரு காவியத்தில் வருகின்ற தலைச்சிறந்த ஒரு கதாபாத்திரத்தை தான். ஆம், மகாபாரதத்தில் முதல் அத்தியாயம் முதல் இறுதி அத்தியாயம் வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைச்சிறந்த கதாபாத்திரம் பீஷ்மர் என்ற ஒரு கதாபாத்திரம் ஆகும். பீஷ்மருடைய வீர வரலாற்றை, தியாக வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது இப்படியெல்லாம் ஒரு மகான் எதிர்காலத்தில் வருவாரா என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது, ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது. காரணம், பீஷ்மருடைய தந்தை சந்தனு மகாராஜா. அந்த சந்தனு மகாராஜா ஒரு முறை கங்கை ஆற்றின் வழியாக வந்து கொண்டிருந்த போது கங்கையை பெண் வடிவிலே சந்திக்கின்றார். கங்கையின் அழகிலே மயங்கி கங்கையை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். கங்கையும் சம்மதித்து ஒரு கண்டிஷனை போடுறாங்க. கங்கை தேவி சந்தனு மகாராஜாவை திருமணம் செய்து கொள்வதில் விருப்பம் இருக்கிறது. ஆனால் ஒரு நிபந்தனை ஒன்று சொல்கிறார். என்ன நிபந்தனை என்று கேட்டால், தான் எது செய்தாலும் சந்தனு மகாராஜாகிய நீ எந்த ஒரு வேண்டுகோளையும், என் குறைகளையும், நான் செய்கின்ற காரியத்தையும் தடுக்கக்கூடாது என்று. கங்கையின் அழகிலே மயங்கிய சந்தனு மகாராஜா கங்கையின் நிபந்தனை ஏற்றுக்கொள்கிறார். விரைவிலே அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த முதல் குழந்தையை கங்கை தேவி கொன்று விடுகிறாள். சந்தனு மகாராஜா எந்த கேள்வியையும் கங்கை தேவியை கேட்க இயலவில்லை, முடியவில்லை. தொடர்ந்து 7 குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த 7 குழந்தைகளையும் கங்கை கொன்று விடுகிறாள். மிகவும் பொறுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த சந்தனு மகாராஜா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வருகின்ற பொழுது 8வது குழந்தை பிறக்கின்ற அந்த நேரத்தில் அந்த குழந்தையை கங்கை தேவி கொல்ல முயற்சி செய்தபோது இதுகாலம் வரை பொறுத்து கொண்டிருந்த சந்தனு மகாராஜா கங்கை தேவியை தடுக்கிறார். குழந்தையை கொல்லக்கூடாது என்று நிபந்தனையை விதிக்கிறார். இதை கேட்டவுடன் கங்கை தேவி கோபப்பட்டு 8வது குழந்தையை தான் கையிலே எடுத்துக்கொண்டு சந்தனு மகாராஜாவை விட்டு பிரிந்து செல்கிறார். அந்த 8வது குழந்தைதான் பீஷ்மர். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் முடிந்த பிறகு கங்கை ஆற்றின் வழியாக சந்தனு மகாராஜா வருகின்ற பொழுது கங்கை ஆற்று தண்ணீர் இல்லாமல் வற்றி கிடப்பதை பார்க்கிறார். அப்பொழுது அந்த கங்கை ஆற்றினுடைய நீர் ஓட்டத்தை ஓடவிடாமல் தன் அம்புகளால் தடுத்து நிறுத்தியிருப்பதையும் பார்க்கிறார். யார் கங்கை ஆற்றை ஓடவிடாமல் தடுத்து நிறுத்தியது அம்பு படுக்கையின் மூலமாக என்று கேட்டபொழுது திடீரென்று கங்கை தேவி சந்தனு மகாராஜா முன் தோன்றி, அது வேறு யாருமல்ல, உங்களுக்கும் எனக்கும் 8வது குழந்தையாக பிறந்த நம் மகன்தான் இந்த கங்கை ஆற்றை ஓடவிடாமல் தன் வில் திறமையின் மூலமாக, வில் வித்தையின் மூலமாக கங்கை ஆற்றையே அம்புகளால் தடுத்து நிறுத்தி இருக்கிறான் என்று சொன்ன பொழுது சந்தனு மகாராஜா மகிழ்ச்சி அடைந்தார். தனக்கு ஒரு வாரிசு உயிரோடு இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார். உடனடியாக கங்கை தேவி தன்னுடைய 8வது மகனை சந்தனு மகாராஜாவிடம் கொடுத்துவிட்டு, இனிமேல் உங்களுடன் நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி கங்கை தேவி
சந்தனு மகாராஜாவிடம் இருந்து பிரிந்து செல்கிறார். தனக்கு ஒரு மகன் கிடைத்து விட்டான், எதிர்காலத்தில் தனக்கு பின்னால் தன் நாட்டை ஆளுவதற்கு ஒரு தகுதியான மகன் கிடைத்து விட்டான், வீரன் கிடைத்து விட்டான் என்ற பெருமையில் சந்தன மகாராஜு மகிழ்ச்சி அடைந்தார். ஆம், மகாபாரதத்தில் பீஷ்மருக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றன. மூத்தவர், பிதாமகர், கங்கை மைந்தன், தேவவிரதன் என்று பல பெயர்கள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாமகர் என்ற ஒரு பெயர்தான் மகாபாரதத்தில் பீஷ்மரை உயர்த்துகிறது, உயர்த்தி காட்டுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட நாள் தன் தந்தையின் முகம் வாடி இருப்பதை பார்த்துவிட்டு தந்தையின் தேரோட்டி மூலமாக ஒரு செய்தியை பீஷ்மர் தெரிந்து கொள்கிறார். அதாவது தன்னுடைய தந்தை சந்தனு மகாராஜா மீனவ குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை விரும்புவதாகவும், ஆனால் அந்த பெண்ணின் தந்தை தன் தந்தைக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதிக்காமல் இருப்பதனாலும், அதனால் தன் தந்தை சோகமாக இருப்பதையும் புரிந்து கொள்கிறார். தேரோட்டியின் மூலமாக மகன், அதாவது பீஷ்மர், தன் தந்தைக்காக, தன் தந்தையின் இரண்டாவது திருமணத்திற்காக பீஷ்மர் மீனவ குல பெண்ணின் தந்தையை சந்திக்கிறார். தன் தந்தைக்காக அந்த பெண்ணின் தந்தையிடம் மன்றாடுகிறார். இறுதியாக அந்த மீனவ குலத்தின் பிறந்த அந்த பெண்ணின் தந்தை சந்தனு மகாராஜாவிற்கு இரண்டாவது தாரமாக தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க சம்மதம் தெரிவிக்கிறார். அப்பொழுது ஒரு நிபந்தனையை பீஷ்மரிடம் அந்த பெண்ணின் தந்தை, அதாவது அந்த மீனவ பெண்ணின் தந்தை சொல்கிறார். என்ன நிபந்தனை என்று கேட்டால், தன் மகளுக்கு பிறக்கும் வாரிசுகள்தான் நாட்டை ஆள வேண்டும். மூத்த மகனாக இருக்கக்கூடிய கங்கையின் மகனாக பிறந்த பீஷ்மராகிய நீ ஆட்சி செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, உன் வாரிசுகளும் குடும்ப வாரிசுகளும் நாட்டை ஆளக்கூடாது. இதற்கு சம்மதம் தெரிவித்தால் நான் என் மகளை உன் தந்தைக்கு திருமணம் செய்து தர சம்மதிக்கிறேன் என்று சொன்ன பொழுது பீஷ்மர் தன் தந்தையின் நலத்திற்காக, விருப்பத்திற்காக, தன் தந்தையின் அடுத்த திருமணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார். அந்த மீனவ குலத்தில் பிறந்த பெண்ணின் தந்தையிடம் பீஷ்மர் சொல்கிறார், நான் என்னுடைய நாட்டை என் தந்தைக்கு பிறகு நான் ஆளமாட்டேன், இது உறுதி. என் தந்தையின் நலனுக்காக நான் என்னுடைய இறுதி காலம் வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். நான் மட்டுமல்ல, எங்களுடைய வாரிசுகளும் அந்த நாட்டை ஆளாது. உங்கள் மகளினுடைய வாரிசுகள் தான் இந்த நாட்டை ஆளும் என்று உறுதி கூறிய பிறகு மீனவ தந்தை தன் மகளை பீஷ்மரினுடைய தந்தை சந்தனு மகாராஜாவுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். நமக்கு தெரிந்து பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் தியாகம் செய்வார்கள். ஆனால் பீஷ்மருடைய வரலாற்றில் தந்தையின் நலனுக்காக, விருப்பத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர் பீஷ்மர். நாட்டை ஆள விரும்பவில்லை, பெண்ணை அடைய விரும்பவில்லை, இந்த மண்ணை ஆளவும் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கதாபாத்திரம் அஸ்தினாபுரத்தில் ஒரு காவலனாக, ஒரு வீரனாக, இறுதி வரை துரியோதன குடும்பத்திற்கு உண்மையாக உழைத்தவர் பீஷ்மர். அப்படிப்பட்ட பீஷ்மரை அம்பா என்ற ஒரு பெண்
திருமணம் செய்து கொள்ள விரும்பிய பொழுது மறுத்துவிட்டார். பிற்காலத்தில் பீஷ்மர், பரசுராமர், வசிஷ்டர் போன்றோர்களிடம் வேதங்களையும் வில் வித்தைகளையும் கற்றுக்கொண்டு தலைச்சிறந்த ஒரு வீரனாக, வேதங்களை கடைபிடிக்கும் ஒரு உண்மையான மகனாக, வீரத்தில் தலைச்சிறந்த காவலனாக தன் நாட்டிற்காக வாழ்ந்தார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பீஷ்மர் துரியோதனனுக்காக படையெடுத்தார். போர் தளபதியாக போர்க்களத்தில் குதித்தார். எதிரே இருக்கின்ற அர்ஜுனனை அவர் சண்டையிட்டார். கிருஷ்ணனுடைய ஆலோசனைப்படி அர்ஜுனன் பீஷ்மரை அம்புகளால் தாக்கினான். பீஷ்மர் தன் தேரிலிருந்து கீழே விழுகின்ற பொழுது கண்ணபிரான் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். பீஷ்மர் அவருடைய உடல் இந்த மண்ணை தொடக்கூடாது, அவருடைய உடம்பில் இந்த மண் ஒட்டக்கூடாது. காரணம், அவர் தன் தந்தைக்காக நாட்டை விட்டு கொடுத்தார், ஆளுகின்ற உரிமையை விட்டு கொடுத்தார். இறுதி வரை தன் தந்தைக்காக தன் இன்பங்களை எல்லாம் தியாகம் செய்தார். அப்படிப்பட்ட தலைச்சிறந்த ஒரு மகனுக்கு, ஒரு உயர்ந்த வீரனுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் பீஷ்மர் உடல் மண்ணில் சாய்கின்ற நேரத்தில் அர்ஜுனன் மூலமாக அம்பு படுக்கையை விரித்தார். அர்ஜுனனால் விரிக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட அம்புகள் உள்ள ஒரு படுக்கையில்தான் பீஷ்மர் தன்னுடைய இறுதி காலத்தில் போர்க்களத்தில் சாய்ந்தார். தாகம் எடுத்த பொழுது நிலத்தில் அம்புகளால் துளைத்து கங்கை நீரை கொடுத்தார்கள். காரணம், கங்கையின் மைந்தன் என்ற காரணத்தினால். அந்த அம்பு படுக்கையில் படுத்தபடி விஷ்ணு சகஸ்நாமம் என்ற ஒரு உயர்ந்த மந்திரங்களை பாண்டவர்களுக்கு, துரியோதனர்களுக்கு நன்மையையும் தர்மத்தையும் நீதியையும் எடுத்துரைத்தார் பீஷ்மர். பீஷ்மர் அவர் விரும்புகின்ற நேரத்தில்தான் மரணம் வரும் என்ற ஒரு உயர்ந்த வரத்தை பீஷ்மர் தன் தந்தையிடம் வரமாக பெற்றிருந்தார். அதைப்போல விஷ்ணு சகஸ்நாமத்தை கொடுத்துவிட்டு பாண்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தர்மத்தை போதித்துவிட்டு அவர் விரும்பிய நேரத்தில் மரணம் அவரை தொட்டது. அவர் இறந்த அன்றைய தினம்தான் பீஷ்டா அஷ்டமி என்று மற்றவர்களால் இன்று வரை அழைக்கப்படுகிறது. அந்த பீஷ்டா அஷ்டமி தினத்தில்தான் மற்றவர்கள் பெற்றோர்களுக்காக தானத்தை கொடுக்கிறார்கள், திதியை கொண்டாடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கதாபாத்திரம் மகாபாரதத்தில் இன்று வரை மக்களால் கவரப்பட்டு வருகிறது. அந்த உயர்ந்த கதாபாத்திரம் பீஷ்மர் கதாபாத்திரம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் வரலாற்றின் உண்மைகள் என்றென்றும் நம்மை காக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.